அந்த காட்டுல கோடை காலம் தொடங்கிட்டதுனால காட்டுல எந்த மரத்துலயும் பழம் சரியா வரல. ஆனா ஒரு மரத்துல மட்டும் நிறைய பழம் இருந்துச்சு. அந்த மரத்துல மட்டும் எந்த காலத்திலயும் பழம் இருந்துட்டே இருக்கும். பக்கத்துல இருக்கிற காட்டுல அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாமே அந்த மரத்துல இருக்கிற பழங்களை பறிச்சுட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு நாள் இந்த மரத்தை காலும் கோரையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியம். காலும், நம்ம காட்டுல கூட எந்த மரத்துலயும் இவ்வளவு பழம் இல்லை. ஆனா நம்ம பக்கத்து காட்டுல இந்த மரத்துல மட்டும் எவ்வளவு பழம் இருக்கு பாத்தியா? ஆமா கோரி, நம்ம தினமும் இந்த மரத்துல வந்து பழத்தை பறிச்சுட்டு போலாம். காலு, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு யோசனை வருது, அதை நம்ம பண்ணலாம். நம்ம இங்கேயே கடை போட்டு இங்க இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் நம்ம விற்கலாம். நம்மளும் பழம் சாப்பிட்ட மாதிரியாச்சு, காசும் வரும். ஆனா மறுநாள் அந்த மரத்துல எல்லா பறவையும் பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ காலுவும் கோரியும் வந்தாங்க. யாரை கேட்டு இந்த மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க? இது எங்களுடைய மரம். இங்க யாரும் வந்து சாப்பிடக்கூடாது, சரியா? நாங்க சின்ன வயசுல இருந்து இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க எப்படி வந்து திடீர்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த மரம் யாருக்குமே சொந்தம் இல்ல. இப்ப பாருங்க, அடி வாங்க போறீங்க. காலுவும் கோரியும் அங்க இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டாங்க. காலு, நம்ம இந்த மரத்தடியிலேயே கடையை போட்டு இந்த பழத்தை எல்லாத்தையும் விற்கலாம். ஏன்னா இந்த மரத்தை தவிர வேற எங்கேயும் பழம் இல்லை. அதனால எல்லா பறவைகளும் இந்த மரத்துக்கு தான் வருவாங்க. இந்த மரம் நம்ம மரம் சொல்லி இந்த கடையை போட்டு பழத்தை விற்கலாம். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சொல்ல மீனுவுடைய பையன் ஜக்கு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான். என்ன ஜக்கு அழுதுன்னு வர, என்னாச்சு? அம்மா, நாங்க எல்லாரும் மரத்துல பழம் சாப்பிட்டு இருந்தோம். அப்ப பக்கத்து காட்டுல இருந்து 2 காகங்கள் எங்களை எல்லாரும் அடிச்சாங்க. எதுக்கு உங்களை அடிச்சாங்க? நாங்க அந்த மரத்துல பழம் சாப்பிடக்கூடாதா, இனிமே அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க போனா அவங்க அடிப்பாங்களாம். அவங்க ஏன் உன்னை திட்டுறாங்க? அந்த மரம் யாருக்குமே சொந்தம் இல்லையே. சரி ஜக்கு, நாளைக்கு அதே மாதிரி பண்ணா நீ சொல்லு, நான் வந்து பேசுறேன். மறுநாள் ஜக்குவும் அவங்க நண்பர்கள் எல்லாரும் அந்த மரத்தாண்ட போனாங்க. அங்க பார்த்தா கடைய போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நான் தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. பழம் வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இங்க சும்மாலாம் தரமாட்டோம். நாங்க ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? நாங்க எல்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். காசு கொடுத்து வாங்க மாட்டோம். நாங்க போய் எங்க காட்டுல இருக்கிற ஆளுங்களை எல்லா பறவைகளையும் கூட்டிட்டு வரேன். உங்கள் இங்கிருந்து விரட்டி எடுத்து விடுவோம். நாங்க போயிட்டு கூட்டிட்டு வரோம். இங்க இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அம்மா, நாங்க பழம் சாப்பிடலாம் போனா அங்க 2 காகங்கள் கடை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. பழத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. இவங்களை இப்படியே விட்டா சரி வராது. இவங்களை இங்கிருந்து அனுப்புனாதான். சரி ஜக்கு, வா நம்ம போலாம். நான் வந்து கேக்குறேன். மீனு, ஜக்கு, அவங்க நண்பனும் எல்லோரும் அந்த காகங்கள் கிட்ட பேச போனாங்க. உங்களை யார் இங்க கடை போட சொன்னது? நீங்க எங்கிருந்து வரீங்க? இது எங்க மரம், நாங்க எப்படினாலும் இருப்போம். உனக்கு என்ன? நாங்க இங்கதான் இருக்கோம். ஆமா, நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? நீங்க இங்க வந்து பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இங்கிருந்து கடைய காலி பண்ணுங்க, இல்லைன்னா உங்களை அடிச்சு விரட்டிடுவேன். அடிப்பீங்களா? மரியாதையாக இங்க இருந்து போங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இப்படி பேசிட்டு இருக்க சொல்லு இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து இவங்க எல்லாரும் அடிச்சு அந்த காட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க.